இப்ப இன்னைக்கு வந்து டெல்லியில சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு விஜய் அவர்கள் வந்திருக்காரு. அப்படி இதன் வரும்போது அதை பிறகு நான் சொல்லிடுறேன், மறந்துடுவேன். அப்படி வெளியில வரும்போது கையாமிச்சிட்டே வராரு சந்தோஷமா. அதாவது ஒரு தலைவன் என்னை இத்தனை மணி நேரம் துன்புறுத்தினாலும் அதுக்கெல்லாம் நான் ஆட்படாமல் நான் எந்த நிலையில் உள்ளே பண்ணணும் அதே நிலையில் வெளியே வர்றதுக்கு தான் காமிக்கிறதுக்காக நீங்க உற்சாகமா கை காட்டுறீங்களே, அந்த விசாரணை எதுக்குன்னு ஒரு தலைவரா ஒரு மனுஷனா விஜய் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டாம். பெரிய குற்றம், அவர் என்ன செஞ்சாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறேன்னு அப்படி பார்க்க வேண்டாம். நீங்க எதுக்கு போனீங்க, இது என்ன வழக்கு, 41 பேர் எப்படி செத்தான்னு கேட்கறதுக்கு அந்த சூழல் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நடக்கிற ஒரு விசாரணை முடிஞ்சு இப்படி ஆட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா இது என்ன மனநிலைன்னு எனக்கு புரியல. கொஞ்சம் பார்க்கறதுக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. மற்றபடி ஏதோ விஜய் ஒரு சட்டவிரோத காரியத்தை செஞ்சுட்டாருன்னு நான் சொல்லலை. மற்ற இடங்கள்ல பண்ணலாம் வைக்கலாம். அந்த விசாரணைக்குன்னு போறபோது குறைஞ்சபட்சம் நடிக்கவாவது முகத்தை கொஞ்சம் சோகமா வச்சுட்டு வர வேண்டாமா? அப்ப அந்த நான் ஆரம்பத்திலே சொன்ன தெரியுமா, நீங்க பார்த்துட்டு இந்த 41 பேர் உயிர் இப்படிதான் போகும், இதை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுவாங்கன்னு தான் நான் சொன்னேன். அப்படிதான் ஆகிட்டு இருக்கு. அது ஒரு துச்சமா கூட ஒரு துளி கூட மதிக்கல. இன்னும் வருஷம் கூட திரும்பல. அந்த கிராமத்து பாஷையில சொன்னா அந்த நான் ஆன்மால நம்பிக்கை உள்ள அந்த ஆன்மா என்ன பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். மனசு தாங்காம இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்றேன். இப்படி கையாட்டிக்கிட்டே வர்ற அளவுக்கான நிகழ்வா அது? ஷூட்டிங் முடிச்சுட்டு கடைசி நாள் பூசணிக்காய் உடைச்சிட்டு வெளில வர்றீங்களா? படம் ரிலீஸ் இயல்பாவே ஒரு 6-7 மணி நேரம் தொடர் விசாரணை நடந்திருக்கு அப்படின்னா அந்த மனநிலை அப்படிங்கிறது அப்படி இருக்காதுல்ல சார்? எந்த மனநிலை? இவ்வளவு சந்தோஷமா வரதா இல்ல? அதான் சார், தன்னை ஒரு தன்னுடைய தலைமை பண்பை தன்னுடைய துணிச்சலை காட்டுறதா நினைச்ச அப்படி தைரியமா வராரு. அது என்ன விசாரணைன்னு ஒரு துளி ஞாபகத்துக்கு வந்திருந்தா சத்தம் இல்லாம கார் எத்தனை இடத்துல கிளாஸ் ஏற்றி விட்டுட்டு கருப்பு டிண்டட் கிளாஸ்ல கார்ல போறீங்க, அப்படி சத்தம்லாம் வெளியே போக முடியாது. ஆனா நீங்க இப்படி காமிச்சுட்டு வரனால உங்களை துணிச்சல்வாதின்னு சொல்லிடுவாங்களா? இல்ல நீங்க அப்படி காருக்குள்ள கிளாஸை இறக்காமையே வந்துட்டதுனால உங்களை பயந்தாங்கன்னு சொல்ல போறாங்களா? அதெல்லாம் துளி கூட விஜய் காதில் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. புரியுதுங்களா? இப்படி வந்து காட்டும் போதுதான் நமக்கு மனசு பதப்பதிக்குது. அப்புறம் என்னதான் அந்த உயிர்களுக்கு மரியாதை? நான் விஜயை கூப்பிட்டு விசாரிக்கிறது தப்புங்கிறேன். ஒரு அதிகாரியை விட்டு சென்னையிலே விசாரிக்கலாம், அதையெல்லாம் விட்டு கொடுக்கல. அந்த கருத்தையும் நம்ம ஆதரிக்கிறோம். அப்படி போற இடத்துல இப்படி கையாட்டிட்டு வர்றது என்ன மனநிலைன்னு நான் கேட்கிறேன். ஓகே, இல்லை நான் அடுத்து அதுதான் கேட்க வந்தேன். இப்படி விஜய் அவர்கள் வராரு அண்ட் இதன் பிறகு வந்து தேர்தல் நெருக்கத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால விசாரணை அப்படிங்கிறது சென்னையிலயோ தமிழ்நாட்டிலயோ தான் நடத்தணும் அப்படின்னு கேட்டு நியாயமான கோரிக்கை இது. ஓகே, அதை சிபிஐ ஏத்துப்பாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். இதுக்கு எல்லாம் ஹராஸ் பண்ண மாட்டாங்க. இதுவே ஒரு வகையான ஹராஸ்மெண்ட்னு நான் சொல்லுவேன். சென்னைக்கு ஒரு டிஎஸ்பி எஸ்பி ரேங்க்ல ஒரு அதிகாரி அனுப்பிச்சு விசாரிக்கிறத விட்டுட்டு வாங்க கேட்கறதுக்கு என்ன கேள்வி இருக்குங்க? அதே மாதிரி செந்தில் பாலாஜி போறாரு, அவரை கைது பண்ண போறாங்க. எப்படி கைது பண்ணுவீங்க? சும்மா கண்டவனப்புறம் கைது பண்ணிட முடியுமா எடுத்தோடனே? பிஜேபியும் அது செய்யற சேஷ்டை பண்ணுவாங்க தான், அதை கொஞ்சம் கரெக்டா செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இப்படிலாம் செல்மிஷத்தனமா செல்லுண்டித்தனமா செய்ய மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு.